கார்த்திக் என்ன ஆஃபீஸ்லேருந்து இன்னும் வர காணோம். எப்பவும் சீக்கிரமே வந்துடுவானே. அம்மா. என்ன பவித்ரா? அம்மா, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு காசு கட்டணும்ல, எப்போ தருவேன்? நாளை கழிச்சு ஃபங்க்ஷன். ஆமாம் இல்லை, நீ கூட காசு கட்டில, மறந்தே போச்சு பவித்ரா. நீயாச்சும் ஞாபகப்படுத்தியிருக்கலாம்ல, எனக்கு சுத்தமாக ஞாபகத்தில் இல்லை பார்த்துக்கோ. சரி இப்போ தாங்க எனக்கு. ஏண்டி, என் கையில் காசு வேற இல்லையே, கார்த்திக் வேற இன்னும் காணோம். கார்த்திக்கிட்ட வாங்கிக்கோவேன். எவ்வளோ? 25,000 ரூபாய். சரி, கார்த்திக் வந்தோன்னே வாங்கிக்கோ சரியா? நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. ஏண்டி, உன் அண்ணன் கிட்ட தானே கேட்க போற, நீயே வாங்கிக்கோ. சும்மா இதுக்கெல்லாம கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு இல்லை, அண்ணன் வேற லேட்டாக வரும்ல, அதான். நீயே வாங்கி கொடுத்துற எனக்கு. அண்ணன் இப்போ வந்துடும், வந்ததுக்கப்புறம் காட்டு வாங்கிக்கோ. என்கிட்ட காசு இல்லை, இப்போ தான் இருந்த காசு எல்லாத்தையும் அவளுக்கு நகை புடவை எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இருந்திருந்தா உனக்கு நானே தந்திருப்பேன். நீ நேற்று சொல்லியிருந்தா கூட நான் அதுலேருந்து உனக்கு காசு எடுத்து தந்திருப்பேன். உங்ககிட்ட சொல்லி நான் 3 நாள் ஆச்சு, இன்னுமா உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை? மறந்தே போச்சுடி, வீட்டில் கல்யாண வேலை அவ்வளோ இருக்குல்ல, அதனால தான். சரி, அதோட எனக்கு ஒரு 30,000 ரூபாயை வாங்கி தந்துருங்க. 5,000 என்னோட செலவு ஏதாவது பார்த்து பண்ணல. சரிடி, உனக்கு எவ்வளோ வேணுமோ அண்ணன் கிட்ட வாங்கிக்கோ. இப்போ என்னாச்சு பவித்ரா? அண்ணி, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் பவித்ரா வந்தேன். என்னாச்சு? ஏதோ உன் அண்ணன் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீல, அப்பதான் வந்தேன். அது வேற ஒன்றும் இல்லை அண்ணி, ஃபேர்வெல் பார்ட்டி இருக்கு காலேஜ்ல, அதான் காசு கேட்டுட்டு இருந்தேன். அண்ணன் கிட்ட வாங்கிக்கோன்ட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பாரு பவித்ரா, ஏன் உங்க அண்ணன் கிட்ட வாங்கிட்டு இருக்க? அம்மா கையில் காசு இல்லையா, உங்களுக்கு நகை புடவை எடுத்ததுலே செலவாயிட்டுன்னு சொன்னாங்க. அதான் உங்க அண்ணன் கிட்ட வாங்கிக்கோன்ட்டு அம்மா சொன்னாங்க. இப்போ என்ன அண்ணி? அதுக்கு இல்ல, இனி உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் காசு கேட்காத. உங்க அம்மா தான் நிறைய காசு வச்சுதானே இருக்காங்க, அதென்ன அண்ணன் கிட்ட கேட்கற பழக்கம்? இதெல்லாம் தப்பில்ல. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? இதுவரை அண்ணன் தான் எனக்கு கையில காசு தரும் எப்பவுமே. எல்லா விஷயத்துக்குமே நான் கேட்காமலே அண்ணன் தரதான் செய்யும். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? இதுவரை அப்படி இருக்கலாம், தப்பில்ல. ஆனா இனி வேண்டான்னு சொல்றேன். அவரோட காசை செலவு பண்றதா இருந்தா அது எனக்கு மட்டும்தான் பண்ணணும். ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? எனக்கு பண்ணக்கூடாதா? உனக்கு எதுக்குமா அவர் பண்ணணும்? உனக்கு தான் உங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணிப்பாங்க. எனக்கு தான் அவர் பண்ணணும், புரியுதா? நாளைக்கு நீ வேற வீட்டுக்கு போவில, அப்போ உனக்கு அவங்க பண்ணுவாங்க, புரியுதா? அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? கரெக்டா தான் பேசுறேன். இங்க பாருங்க, நீங்க இனிமேதான் எனக்கு அண்ணியாவே வர, அதுக்குள்ள இவ்வளோ கண்டிஷன் போட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் காசை கேட்கறதுக்கு நான் யாரை கேட்கணும்? இதுவரை நீ யாரையும் கேட்காம அவ்வளோ காசு வாங்கியிருக்கலாம், இனி என்ன கேட்கணும்? ஏமா சக்தி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க பவித்ரா கிட்ட? ஆமா அத்தை, உண்மையதான் பேசுறேன். நீங்க காசு கொடுங்க பவித்ராக்கு, தேவையில்லாம அவர்கிட்ட எதுக்கு கேட்கணும்? அவர்கிட்ட எல்லாம் எந்த காசும் இனி வாங்கக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ ஏன் திடீர்னு இப்படி பேசுற? பவித்ரா மேல உனக்கு ஏதாவது கோவமா? சாச்சா, பவித்ராவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கும் பவித்ராவுக்கும் என்ன கோவம் வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பவித்ரா, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. நம்ம என்ன அண்ணி நாத்தனார் மாதிரியா இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருக்கோம். இல்ல, நீங்க எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. சே, ஒஸ்ட். பூமாரி அண்ணி இருந்தவரை ஒரு தடவை கூட இப்படி கேட்டதே கிடையாது. நான் அண்ணன் முன்னாடி பூமாரி அண்ணி முன்னாடியும் எவ்வளோ காசு பாக்கெட்ல இருந்து எடுத்திருப்பேன். ஆனா அண்ணி ஒண்ணுமே சொன்னது கிடையாது. இதுக்கிடையில அவங்க ஒரு சாரி எடுக்க போனா எனக்கும் சேர்ந்து எடுத்துட்டு வருவாங்க. இவங்க சாரி எடுக்க போயிட்டு அவங்களுக்கு மட்டும் எடுத்ததும் காணாம இப்போ என்னோட ஃபேர்வெல் பார்ட்டிக்கு காசு கேட்டோம்னா அண்ணன் கிட்ட கேட்கக்கூடாது, ஆட்டுக்குட்டி கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சே, ரொம்ப உஸ்டா இருக்காங்க. ஆளு மூஞ்சியும் பேரு. ஏ சக்தி, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் அவகிட்ட இப்படி பேசுற? இந்த வீட்டில் யாரும் அப்படியெல்லாம் கிடையாது, உங்க காசு எங்க காசுன்ட்டு. எல்லாமே பொதுதான். ஐயோ ஆண்டி, அது இதுவரை இருந்திருக்கலாம். இனி மேரேஜ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் தனியாக சேவிங்ஸ்லாம் பண்ணணும். உங்ககிட்ட எல்லா காசையும் தந்துட்டு இருந்தால் அது எப்படி சரியாக வரும்? ஏம்மா, இந்த வீட்டில் காசுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது. என் கையில் இப்போதைக்கு காசு இல்லைன்னு போய் தான் கார்த்திக் கிட்ட வாங்கிக்கோன்ட்டு நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னன்னு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, காசு விஷயத்துல எல்லாம் இப்படியெல்லாம் நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாதுமா ஒன்ன மாதிரி. கார்த்திக்கு நாங்கள் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கோம். இந்த 25,000 ரூபாய் கொடுத்தாப்புல அவன் காசுல இருந்து எதுவும் குறைஞ்சிடாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. என்ன இது, பெரிய நாட்டுல இருந்து வந்திருக்க, இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க? என்ன ஆண்டி இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க? எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். பவித்ரா அடிக்கடி கார்த்திக்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்குறத நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியாமையும் அவன் நிறைய வாங்கிட்டு தான் இருக்கா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். எல்லா காசையும் இவளுக்கே கொடுத்துச்சோம்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதா? இங்கே பாரு, பவித்ரா கார்த்திக் கிட்ட காசு கேட்குறதுக்கும் கார்த்தி பவித்ராக்கு காசு கொடுக்குறதும் அவங்க 2 பேருக்கு இடையே உள்ளது. நீ ஏன் தேவையில்லாமல் அதில் தலையிடுறன்னு கேட்குறேன். என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? எனக்கு தவிர வேற யாருக்கு அந்த உரிமை இருக்கு? கார்த்திக் எனக்கு ஹஸ்பண்டாக வர போறாரு. அவரோட காசை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நான் தான் பார்க்க முடியும். இல்லைம்மா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. அவள் எவ்வளோ கோவப்பட்டு போகிறான்னு பாரு. அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். அவள் இன்னும் 2-3 வருஷமோ தான் இந்த வீட்டில் இருக்க போகிறா. அதுக்கப்புறம் வேற வீட்டுக்கு போகிறா. அது வேற அவளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தானே செஞ்சு கொடுப்பணும். நீ என்னன்னு பார்த்தா அவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருக்க. இதனால் அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இங்கே பாருங்க ஆண்டி,
அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. அவன் மனசு கஷ்டப்படுறது இவன் மனசு கஷ்டப்படுதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் சொல்லுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். சும்மா எல்லா காசையும் இவளுக்கே கொடுத்துட்டு நாளைக்கு எங்களுக்கு காசு இல்லாமல் இருக்க முடியுமா? ஏமா நீ என்னம்மா இப்படி பேசுற? இந்த வீட்டில் காசுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது. இப்போ என்ன, பவித்ரா கார்த்திக்கிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாது அவ்வளோதானே? நானே பவித்ராக்கு காசு கொடுத்துக்கறேன். கார்த்திக்கோட காசு பவித்ராக்கு வேண்டாம். சிம்பிள். இப்படி சொன்னா அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை வளர்க்குறீங்க? இங்க பாருமா, இப்படியெல்லாம் நடந்துக்கிடாத. இந்த வீட்டில் இன்னொருத்தி இருந்தா ஒரு நாள் கூட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதே கிடையாது. நீ என்னன்னு பார்த்தா இந்த வீட்டுக்கு இனிமே தான் நீ மருமகளாவே வரா. அதுக்குள்ளே இவ்வளோ கண்டிஷன் போட்டுட்டு இருக்க. பூமாரின்னு ஒருத்தி இருந்தா, அவள் ஒரு நாள் கூட என்ன காசு ஏது காசுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலுமே பவித்ராக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வருவா. நீ என்னன்னா இப்போவே இப்படி கணக்கு பார்க்குற? ஓஹோ, நீங்க மட்டும் உங்க பழைய மருமகளை திருப்பியும் இழுக்கலாம். இதே நான் இழுத்தா அது தப்பாயிடுச்சோ? இல்லைம்மா, இழுக்கிறேன்ட்டு இல்லை. நீ சொன்னதுனால நான் அவளை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். இங்க பாருங்க ஆண்டி, நீங்களே பழைய மருமகளை மறக்க முடியாம இருக்கீங்க. அப்ப எதுக்கு உங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம்? ஏம்மா சக்தி, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? பூமாரி என்னோட பழைய மருமக தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை மாற்ற முடியாது. ஆனால் மறுபடியும் அவள் இந்த வீட்டுக்கு வந்து வாழ்றது நடக்காத ஒன்று. கார்த்திக்கும் பூமாரிக்கும் டிவோர்ஸ் ஆயாச்சு. இதுக்கு மேலே எதையுமே மாற்ற முடியாது. நீ தான் இந்த வீட்டோட நிரந்தர மருமக, புரியுதா? அப்புறம் ஏன் அவங்க பேச்சு இந்த வீட்டில் வந்துச்சு? இல்லைம்மா, அவள் இந்த வீட்டில் இருந்தவரை இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டது கிடையாதுன்னு சொல்கிறேன். இங்க பாருங்க ஆண்டி, எப்படி நான் உங்க பழைய மருமகளை பத்தி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே மாத்திக்கோங்க, இல்லைன்னா நான் என்ன மாத்திக்கிட வேண்டிய நிலைமை வரும். என்ன இவ இப்படி எடுத்தோ கவுந்தோடு பேசிட்டு இருக்கா? கார்த்திக் கிட்ட காசு கேட்டது ஒரு தப்பா? அதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கா? கார்த்திக் இந்த வீட்டோட பையன், அவன்கிட்ட காசு கேட்காம வேற யார்கிட்ட போய் அவ வாங்க போறா? இவன் ஏன் இப்படி செல்ஃபிஷா இருக்கா? வந்து இன்னும் நுழையவே இல்லை உள்ள, அதுக்குள்ள இப்படி இருக்கா? இந்த வீட்டோட மருமகளாக வந்துட்டான்னா நிறைய பிரச்சனை வரும் போலே இந்த வீட்டில். ஐயோ கடவுளை, கல்யாணம் தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. இவளாச்சும் ஒழுங்கா இருக்கணும். இவ இப்படியே கண்டிஷன் போட்டு இருந்தால் பவித்ராவுக்கு சுத்தமாக ஆகாது. அவள் வேற ரொம்ப கோவப்படுவா தொட்ட 90க்கு. இதில் வேற இவ வேற இப்படி அவளை டென்ஷன் படுத்திட்டு இருக்கா. பாவம், இன்னும் 2 நாளில் ஃபேர்வெல் பார்ட்டி வேற வச்சிருக்கா. அவளை போய் முதல்ல சமாதானப்படுத்துவோம், இல்லைனா ரொம்ப டிப்ரெஷனில் போயிட போறா. இவ சக்தி ஏன் இப்படி இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருந்துவாளா என்னன்னு கூட தெரியலையே. இப்போவே காசு காசுன்னு பார்க்குறா. இந்த வீட்டில் என்ன காசுக்கா பஞ்சம்? அவ்வளோ காசு இருக்குது. இவளோட புடவைக்கே நான் அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இவ கணக்கே பார்க்கல போலையே. இந்த பிள்ளைங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல, ஷெல்ஃபிஷாக. என்னோட காசு என்னோட வீடுன்ட்டு. அந்த நேரத்துலலாம் நாங்கள் இருந்தோம், எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு. ஆனால் இப்போ உள்ளதுங்க எல்லாம் இது என்னோடது, இது உன்னோடது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? இவங்கள சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை, அவங்க வளர்ந்த விதம் அப்படி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். இப்படியெல்லாம் இருந்தோம்னா குடும்பம்லாம் ஒழுங்காக நடக்காது. பாவம் பவித்ரா, அவளை போய் சமாதானப்படுத்துவோம். என்ன நிலமையில இருக்காளோ தெரியலை. போனால் வேற கத்துவா. என்ன பண்ணுறது? இந்த 2 பிள்ளைங்களும் கோவம் மட்டும் மூக்கு முட்டை வருது. கார்த்திக் வேற எப்பவும் சீக்கிரம் வந்துடுவான். இன்னும் ஆளை காணோம், எங்கே போனானோ.